சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு முதல் முறையாக நாளை 5:45 மணிக்கு செல்லக்கூடிய இந்திய கேப்டன் சுபான்ஷி சுக்லா செல்ல இருப்பதாக முதற்கட்ட தகவல் கிடைத்திருக்கிறது. நாசாவிலிருந்து நாளை புறப்படுகிறது சர்வதேச குழு. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் செல்வா. விவரம் என்ன? இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் அதே போல அமெரிக்காவின் விண்வெளி ஆராய்ச்சி மையமா இருக்கக்கூடிய நாசாவும் இணைந்து இந்த விண்வெளி வீரர்களை விண்வெளிக்கு அனுப்பக்கூடிய அந்த திட்டம் என்பது தற்போது செயல்பாட்டில் இருக்கிறது. அந்த திட்டத்தின் அடிப்படையில நாளை மாலை 5:52 இந்திய மணி அளவுல விண்வெளிக்கு, அதாவது சர்வதேச விண்வெளி மையத்திற்கு ஒரு குழு என்பது பயணிக்கிறது. இதுல மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் என்னவென்றால், முதல் முறையாக ஒரு இந்தியர் விண்வெளி ஆராய்ச்சி மையத்திற்கு பயணிப்பதுதான். அவர் பெயர் சுபான்ஷு சுக்லா. இவர் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் சார்பில் விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பக்கூடிய அந்த ககன்யான் திட்டத்துல தேர்ந்தெடுக்கப்பட்ட 4 விண்வெளி வீரர்கள்ல ஒரு விண்வெளி வீரராக இருக்கிறார். இவர் நிசாம் போர் அப்படின்ற அந்த திட்டத்தின் அடிப்படையில தற்போது விண்வெளிக்கு பயணிக்க இருக்கிறார். 15 நாட்கள் அங்கு சர்வதேச விண்வெளி மையத்துல தங்கி இருந்து அங்கு ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள இருக்கிறார். ஆராய்ச்சிகளை மேற்கொண்ட பின்னர் மீண்டும் பூமிக்கு திரும்ப இருக்கிறார். பல்வேறு முக்கியத்துவம் வாய்ந்த திட்டங்கள்ல இந்த நிசாம் போர் திட்டம் என்பது முக்கியத்துவம் பெறுகிறது. ஏனெனில் வரலாற்றிலேயே முதல் முறையாக பல முறை பல்வேறு விண்வெளி வீரர்கள் விண்வெளிக்கு சென்றிருந்தாலும் அவர்கள் இந்திய வம்சாவளியை சார்ந்தவர்களாக இருந்தார்கள். ஆனால் இவர் ஒரு நேரடி இந்தியர். அது மட்டுமல்லாமல் இந்திய விமானப்படையின் ஒரு கேப்டனாக இருப்பவர். பெங்களூர்ல இருக்கக்கூடிய அந்த சர்வதேச விண்வெளி மைய ஆராய்ச்சி மையத்துல பணி செய்யக்கூடிய அங்கு பயின்றவர். அது மட்டுமல்லாமல் இந்த ககன்யான் திட்டத்திற்காக ரஷ்யா வரை சென்று அங்கு பயிற்சிகளை மேற்கொண்டவர். பல்வேறு திறமைகள் கொண்டவராக இருக்கிறார். இவர் விண்வெளிக்கு முதல் முறையாக ஒரு இந்தியராக பயணிக்க இருப்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி செல்வசூரியன். இது தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஓய்வு பெற்ற விஞ்ஞானி, இஸ்ரோ விஞ்ஞானி திரு சிவசுப்பிரமணியன் நம்முடன் இணைகிறார். சார் வணக்கம். இந்த சர்வதேச குழுவில் முதல் இந்தியராக தேர்வாகியிருக்காரு. அவர் நாளைக்கு சுபான்ஷு சுக்லா நாளைக்கு நாசாவிலிருந்து கிளம்ப இருக்கார். இதனுடைய முக்கியத்துவம் என்ன, வரலாற்று சிறப்பு என்ன சார்? இதுல இந்தியாவுடைய வணக்கம் நேயர்களுக்கு. இந்தியாவுடைய ககன்யான் புரோகிராம் படி மனிதனை விண்ணில் அனுப்பி பத்திரமாக திருப்பி கொண்டு வரக்கூடிய திட்டத்தில் அனுப்பக்கூடிய வீரர்களை தேர்வு செய்யும் முயற்சியில் 4 பேரை தேர்வு செய்து அந்த தேர்வு செய்தவர்களையும் ரஷ்யாவிற்கு அனுப்பி ரஷ்யாவில் பயிற்சி அளித்து, மேலும் ராக்கெட் சம்பந்தப்பட்ட பலவிதமான அறிவுத்திறன்களையும் அவர்களுக்கு கொடுத்து எவ்வாறு விண்கலத்தில் செல்ல வேண்டும், எவ்வாறு மற்ற சர்வதேச ஸ்பேஸ் ஸ்டேஷனோட இணைய வேண்டும், அங்க என்னென்ன செய்யணுங்கிற பற்றிய பயிற்சிகளை கொடுத்தாங்க. இது ரஷ்யா ட்ரைனிங் மட்டும் கொடுத்தது போதாதுன்னு சொல்லிட்டு ஒரு முயற்சியாக ஸ்பேஸ் எக்ஸ் ப்ரோக்ராம்ல ஆக்சிம் 4 செயற்கைக்கோள் மூலமாக விண்வெளியில் அனுப்பி அவர்களுக்கு செய்து இந்த சுக்லாங்கிறவரை தேர்ந்தெடுத்தது ஏன்னு கேட்டீங்கன்னா 4 பேர்ல அவர் ஒரு பெஸ்ட் பைலட், ஏர்ஃபோர்ஸ் பைலட். அவரை தேர்ந்தெடுத்து அவரை அனுப்பியிருக்காங்க. அவரும் நாசால போய் அங்கேயும் பயிற்சி பண்ணி அங்கேயும் மோர் தென் 2 months 3 months பயிற்சி எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். பயிற்சி பெற்று இப்ப மிகவும் கான்பிடண்டா இருக்காரு. தைரியமாக இப்ப விண்ணில் சென்று பாரதத்திற்கு ஒரு பெருமை சேர்த்து கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நாளைக்கு பறக்க இருக்கிறார். இவர் அங்க போறப்ப அங்க விண்ணில் சென்று சர்வதேச விண்வெளி மையத்தில் இணைந்து அங்கு ஒரு 8 எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறாங்க. 8 எக்ஸ்பெரிமெண்ட்டும் விண்ணில் எவ்வாறு பயிர்கள் வளரும், அங்கு சென்றால் என்ன விதமான தாக்கங்கள், கதிர்கள் நம்மளை தாக்கும், இது போன்ற இன்னொரு முக்கியமான டாடிகிரைடு அப்படிங்கிற ஒரு வாட்டர் பியர், அதாவது தண்ணீர் உள்ள கரடி போல இருக்கக்கூடிய ஒரு வாட்டர் பியர், அந்த டாடிகிரேட அந்த இது அந்த இனம், அந்த டாடிகிரேடுங்கிறது ஒரு சின்ன ஒரு பாக்டீரியா போல இருக்குது. எந்த டெம்பரேச்சரும் தாங்கும், எந்த அதிர்வுகளையும் தாங்கும், எந்த கதிர்களையும் தாங்கக்கூடிய சக்தி உள்ள ஒரு உயிரணுக்கள். அதை விண்ணில் செலுத்தி அங்க சர்வதேச மையத்துல
அதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு, அது மூலமா என்னென்ன இது பண்ணலாங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ஆராய்ச்சி பண்ண போறாங்க. இந்த டார்டிகிரேடுடைய தாக்கக்கூடிய இது வந்து எந்த கதிர்களையும் தாக்கக்கூடிய சக்தி உள்ளது. இந்த டார்டிகிரேட் மூலமாக வருங்காலத்துல கேன்சருக்கு கியூர் பண்ணக்கூடிய மருந்துகளையும் உண்டாக்கலாம். இது போன்ற முக்கியமான பல ஆராய்ச்சியில் இந்த குழு நீடிக்க போகுது. இந்த குழுவுடைய கேப்டன் அவர் போறாரு, சுக்லா போறாரு. இவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அவர் வந்து இப்ப போயிட்டு வரதுனால பெருமை சேர்ப்பார் அப்படின்னு நம்புவோம். மிகப்பெரிய சவாலை எதிர்கொள்ள இருக்காரு. அதே நேரத்தில் இந்தியாவுக்கு நிச்சயமாக பெருமை சேர்ப்பார். உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு சிவசுப்ரமணியன்.